முட்டையும் காளானும் வச்சு சூப்பரான ஒரு மசாலா ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 முட்டை யூஸ் பண்ணுறேன். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முட்டையும் வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு குடமிளகா சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். விதைகளெல்லாம் நீக்கிட்டு வெறும் பழத்தை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியான ஒரு ரெசிபிங்க இது. இப்போ தேவையான அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மஷ்ரூம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கழுவி வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். காலைல ஆஃபீஸ்க்கு காலேஜுக்குலாம் போகிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதை சாண்ட்விட்ஜுக்கெலாம் வந்து ப்ரெட்லலாம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலைல ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குலாம் நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விடலாம். முட்டை வந்து நல்லா வெந்து வரணும். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மஷ்ரூம் முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.